சாப்பிட்டோம்னா நல்லதில்ல. ஆமா சூர்யா, ஓலை வெட்டியாச்சு. ஓலையை வந்து காய போட்டு பட்டை பிடிச்சா தான் சரியா. வெயில காய போட்டாதான் பட்டை வந்து உடையாம பிக்கலாம். சரி ஓலை காய்ச்சிருச்சு முடியுமா? அதனால ஓலை வெட்டி பனை ஓலை இந்த மாதிரி எடுத்து சென்டர் அப்படி வகுந்து இப்படி வெட்டலாம். இந்த மாதிரி வெட்டணும், அப்பதான். ஆமா அம்மா பிடி. எங்க ஆத்தா பிடிக்க, நானும் பிடிப்பேன். பட்டை பிடிமோ. மாமியா மருவாள என்ன பண்றியா? பட்டை பிடிக்கிறான் சாமிக்கு. சாமி கும்பிடுறதுக்கு பட்டை பிடிக்கிறான். கோடி ரசம். ஆமா ரசம் ஓலை அப்படி கிழிச்சு அப்படி பட்டை பிடிக்கணுமா? இப்படி பிடிக்கணும் பட்டை. பச்சை பட்டையில வந்து நம்ம எந்த பொருள் சாப்பிட்டாலும் அவ்வளவு ருசியாவும் மனமாவும் இருக்கும். ஆமா பட்டை வேம முடியுமா? முடிகிறேன். அந்த நார் எடுத்து அந்த மாதிரி சுத்தி பட்டை பிடிச்சாதான் அழகா இருக்கும். அழகா நிக்கும். பட்டைய பாருங்க. பட்டையை பிடிச்சாச்சு. ஆமா, இனிமே ரசம் வச்சு சாப்பிட வேண்டியதான். சாப்பிட வேண்டிய ருசியா. கோயிலுக்கு போறோம், கோயில் ரசம் சாப்பிடுறோம். ஆனா பொம்பளை ஆளுங்க சாப்பிட கூடாது. பொம்பளை ஆளுங்க சாப்பிடுறேன்னாக்கா ஆம்பளை ஆளுங்க சாப்பிடுங்க. ரைட், ஓகே. என்ன பிரச்சனை இல்லை. மாமியால மருமகளும் பட்டை பிடிச்சிட்டாங்க.